Hi friends, நான் உங்கள் RK the E-man. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது EV News. Welcome to EV News. இந்த வாரத்தோட முதல் அப்டேட் Tata Nexon EV. சாரிங்க, Tata Altroz EV. இந்த வண்டியை பற்றின ஒரு புது அப்டேட் என்னன்னா, இது ஃபர்ஸ்ட் ஜெனீவா ஷோவில் வந்துட்டு 2019லேயே பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. பட் பேண்டமிக் சிச்சுவேஷனால் இது வெளியில் வரல. இப்போ அஜைல் லைட் ஃப்ளெக்சிபிள் அட்வான்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் இதை கிரியேட் பண்ணுறாங்க. வித் ஜெப்ட்ரான் டெக்னாலஜி, பவர் ட்ரெயின் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் சிங்கிள் சார்ஜில் 250 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும். அண்ட் IP67 ரேட்டிங் உள்ளது. அண்ட் 8 வருஷம் பேட்டரிக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ மற்றபடி டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வெளியிடலை. EV இண்டஸ்ட்ரிக்குள்ளே அம்பானி வர போகிறாருங்க. ஆமாம், அதுதான் உண்மை. இப்போ நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்க பேட்டரி பார்த்தீங்கன்னா லித்தியம் அயான் பேட்டரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். லித்தியம் அயான், லித்தியம் பெரோபாஸ்பேட் இந்த மாதிரி பேட்டரிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அம்பானி கொஞ்சம் வித்தியாசமாக நான் வந்து சோடியம் அயான் பேட்டரி கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லண்டன்ல இருந்து கிட்டத்தட்ட 200 பில்லியன் பவுண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் சோடியம் அயானை வாங்கிட்டு வந்திருக்காரு. அவங்களோட ஜிகா ஃபேக்டரியில் தயாரிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. 16 எம்ப்ளாயிஸோட கிட்டத்தட்ட 31 பேட்டன்ஸ் இது வரைக்கும் வாங்கியாச்சு அப்படின்னு அம்பானி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு விஷயம். சோடியம் அயான் பேட்டரிஸ் வந்துருச்சுன்னா இந்த லித்தியம் அயானுடைய தேவை குறைய ஆரம்பிச்சிடும். மற்றும் லித்தியம் அயானை காட்டிலும் சோடியம் வந்துட்டு பூமியில் 300% இயற்கை வளம் அதிகமாக இருக்குது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸை கொண்டு வரும். அம்பானி வந்து சைனீஸ் ப்ராடக்ட்டுக்கு ஒரு போட்டியாக இந்த சோடியம் அயான் பேட்டரிஸை கண்டிப்பாக கொண்டு வருவாருன்னு நம்ம நம்புகிறோம். Cellestial e-mobility அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்தியாவில் முதல் முறையாக எலக்ட்ரிக் டிராக்டரை உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த எலக்ட்ரிக் டிராக்டர் இப்போ இருக்கிற எல்லா டிராக்டருக்கும் மிகப்பெரிய போட்டியாக வரப்போகுது. இந்த எலக்ட்ரிக் டிராக்டரில் ஸ்வாப்பபிள் அண்ட் ரீசார்ஜபிள் பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. இந்த பேட்டரியை நீங்கள் 2 மணி நேரத்தில் வீட்லேயே சார்ஜ் பண்ண முடியும். அண்ட் அப்படி சார்ஜ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் இந்த டிராக்டரை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். 27 HP, 37 HP அண்ட் 57 HP அப்படின்னு 3 மாடலில் இந்த வண்டி கிடைக்குது. அண்ட் 6 கலரில் இந்த டிராக்டர் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த டிராக்டர் ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ அண்ட் நாய்ஸ் ஃப்ரீ டிராக்டராக இருக்கும். ரெகுலரான அந்த டிராக்டர் சவுண்டை இனிமேல் நீங்கள் கேட்க முடியாது இந்த எலக்ட்ரிக் டிராக்டரில். பேட்டாரிங்கிற ஸ்டார்ட் அப் வந்து 100 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எதிர்பார்த்துருக்காங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வச்சு அவங்க வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறதாகவும் அண்ட் டீலர்ஷிப் நெட்வொர்க்கை இன்க்ரீஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு 300 டீலர்ஷிப்போடு இருக்கிற இந்த பேட்டாரி ஸ்டார்ட் அப் வந்துட்டு கிட்டத்தட்ட 700 டீலர்ஷிப் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதுவும் இந்த ஃபினான்ஷியலே 2023க்குள்ளே முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 480 கோடி ரூபா ரெவன்யூவை இந்த ஃபினான்ஷியலில் எதிர்பார்த்துருக்காங்க பேட்டாரி நிறுவனம். அவங்க ஹை ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரையும் ஹை ஸ்பீட் மோட்டார் சைக்கிளையும் இந்த ஜூன் 2022 நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு டீலர்ஷிப் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அது மட்டும் இல்லை, இவங்க டார்கெட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற யூத்தை டார்கெட் பண்ணி அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி பேட்டரி வாகனங்களை தயாரிக்க போகிறோம் சொல்லியிருக்கிறாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல குட் நியூஸுங்க. ரயில்வேஸ்லேருந்து இனிமேல் சார்ஜிங் ஸ்டேஷனை எவ்ரி ரயில்வே ஸ்டேஷன்லையும் கிரியேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நிதி ஆயோக் திட்டத்தின் கீழே. ஸோ லாஸ்ட் டிசம்பரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 50,000 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் விற்றுருக்குங்க. நிதி ஆயோக்கோட தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவில் உள்ள முக்கியமான நகரங்களில், அதுவும் 123 ரயில் நிலையங்களில் இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த போகிறோம். அதுக்காக ரயில்வேஸோடு நாங்கள் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடந்ததுன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா ரயில் நிலையங்களிலும் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். நமக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை சார்ஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வர ஆரம்பிக்கும். பெட்ரோல் பைக்கை நீங்கள் எலக்ட்ரிக் பைக்காக கன்வர்ஷன் பண்ண முடியும். அதுவும் விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக 35,000 ருபீஸில் நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியும். மகாராஷ்டிராவில் இருக்கிற கோகோ A1 அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் வந்துட்டு இந்த கன்வர்ஷன் கிட்ட கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் பைக்குக்கு. ஸோ உங்கள்ட்ட பழைய ஸ்ப்ளெண்டர் பைக் இருந்தால் அதை நீங்கள் எலக்ட்ரிக் பைக்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்தியாவில் இது வரைக்கும் 1,50,000 எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பயன்பாடில் இருக்குது. ஸோ நீங்களும் எலக்ட்ரிக் மொபிலிட்டிக்கு மாறணும்னு நினச்சிங்கன்னா கோகோ A1 நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணி 35,000 ரூபா எலக்ட்ரிக் கிட்ட வாங்கி உங்கள் வண்டியை எலக்ட்ரிக் வாகனமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எலக்ட்ரிக் மொபிலிட்டிக்கு மாற போகிறீங்களாங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் RK the E-man. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.